வணக்கம். இப்பதிவில் நாடி பற்றி காண்போம். நாடி இன்றைய நாளில் மனித உடலில் இயங்கும் குருதி நாடி துடிப்பை நாடி என்று கூறுகிறார்கள். ஆனால் சித்தர்கள் கூறிய நாடி இலக்கணம் முன் சொன்ன கூற்றிற்கு முரண்பட்டுள்ளது. சித்தர்கள் அறுதியிட்டு மொழிந்ததெல்லாம் ஒருங்கு திரட்டி ஆராய்வது சிறந்ததாகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடி அப்படிங்கிறது நம்ம குருதியோட துடிப்பு தான் நாடி அப்படின்னு இந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கருத்து சித்தர்கள் சொன்ன கருத்துக்கு முரண்பட்டதாக இருக்குது. நாடினா அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரினங்களுக்கெல்லாம் அறிகுறியாக அவைகளின் சலனம் இன்றியமையாததாய் இருக்கிறது. உயிரினங்களுக்கு சலனம் இல்லையேல் உடலில் உயிர் இறங்கி கிடக்கிறது என்பது விளக்கம். சலனம்னா அசைவு. ஒரு உயிரினமுக்கு அசைவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது உயிரோடு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட அசைவு தான் விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடலில் இருக்கும்படியான உயிருக்கு சாக்கிரதை கனவு என்ற அவத்தைகள் ஒடுங்கி உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டது என்பது பொருள். இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிருக்கு சாக்கிரதை கனவு 5 அவத்தைகள் பார்த்தோம்ல, அதில் இருக்கக்கூடிய இந்த சாக்கிரதை கனவு இதெல்லாம் ஒடுங்கி உறக்கத்தில் போயிட்டு ஆழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடலில் உயிர் 3 அவத்தைகளாகிய சாக்கிரதை கனவு உறக்கம் என்பவைகளோடு இயங்கும் வரையில் உயிருக்கு சலனம் உண்டென்று தெரிய கிடைக்கிறது. சாக்கிரதை கனவு உறக்கம் இந்த 3 நிலையில் இருக்கும்போது அந்த உடலுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சலனம் அசைவு உண்டு. அடுத்ததா, உடலில் உயிர் உறக்க அவத்தை அடைந்து விட்டால் உடலினின்று உயிரேகிவிட்டது என்கிறார்கள். ஆனால் உண்மையில் சாதாரண உயிரினங்களுக்கு உயிர் உடலிலேயே உறங்கி போகின்றபடியால் சலனமில்லை. உயிர் உடம்புலேயே போயிடுறதுனால அந்த உயிரினத்துக்கு சலனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, பிணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலை விட்டு உயிர் அப்படியே போயிடுது, அதுதான் பிணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசைவில்லாத ஒரு தன்மை. அடுத்தது, உலகில் உள்ள எல்லா பொருள்களிலும் உயிர் உண்டு. அப்பொருள்களிலுள்ள உயிருக்கு சலனம் இல்லாமல் உறக்கத்திலே இருக்கிற ஒழிய உயிரற்ற பொருளாகா. ஆனால் இடைக்காலத்தில் மெய்கண்டான் அறிவு இல்லாமையால் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் என பிரித்துள்ளனர். உண்மையில் உயிரற்ற பொருள் என்று சொல்லும்படியான பொருள்களுக்கு உயிர் உண்டு, ஆனால் சலனமில்லாமல் உறக்கத்தில் இருக்கிறது என்பதுதான் வெள்ளிடைமலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா பொருளுக்குமே உயிர் இருக்கு, உயிர் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உயிர் இருக்கு, ஆனால் சலனம் இல்லாமல் தான் இருக்கே ஒழிய உயிர் இல்லாமல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆராய்ச்சி பண்ண அந்த காலத்தில் மெய்கண்டான் அறிவு இல்லாததுனால தான் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அப்படின்னு பாகுபாடு படுத்தியிருக்காங்க. உண்மையில் உயிரற்ற பொருள் அப்படின்னு ஒன்று கிடையாது, உயிர் அதுக்கு இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா சலனம் இல்லாமல் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வெள்ளிடைமலை. அடுத்தது, பண்டைய காலத்தில் தமிழகத்து சித்தர்கள் தம் உடலில் இருக்கும்படியான உயிர் உறக்க அவத்தை அடைய விடாமல் உயிரை துரியம் துரியாதீதம் என்ற அவத்தைகளுக்கு மேலும் உட்படுத்தி உடலை உயிர்மயமாக்கி சிவத்தை அடைய செய்தார்கள். அந்நிலையில்தான் உருவ பொருளாகிய சடம் உயிராக மாறுகிறது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உயிர் உறக்க அவத்தை அடையிறதுக்கு விடாமல் துரியம் துரியாதீதம் அவத்தைகளுக்கு உட்படுத்துகிறாங்க. அப்படி உட்படுத்துறது மூலமாக சிவத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அவங்க உருவ பொருளாகிய சடத்தை உயிராக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே உயிரினங்களின் உடலில் உயிர் சாக்கிரதை கனவு உறக்கம் என்ற அவத்தைகளோடு இயங்குகிறதா அல்லது உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டதா என்று நாடி பார்ப்பது தான் நாடி எனப்பட்டது. இப்போ ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்புல உயிர் சாக்கிரதை கனவு உறக்கம் இந்த அவத்தைகளோடு இயங்குதா இல்லை உறக்கத்தில் ஆழ்ந்துருச்சா அப்படின்னு பார்க்குறது எப்படி பார்க்குறோன்னா நாடி பார்க்குறது மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருங்கக்கூறின் உயிரின் அல்லது ஆன்மா ஜீவாத்மாவின் சலனத்தை தான் நாடி எனப்பட்டது. உயிரோட அந்த சலனம் தான் நாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆன்மாவின் சலனத்தை பிரதானமாக குருதி நாடிகளின் துடிப்பின் மூலமாக காண்கிறோம். ஆன்மாவோட சலனத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? குருதி நாடி துடிப்பின் மூலமாக தான் காண்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருதி நாடியின் துடிப்பை காண முடியாத காலத்து கண் இமைகளை திறந்து கண் மலரை தொட்டால் இமை உடனே மூடிக்கொள்வதாலும் கண் மலர் அசைவதாலும் உடலில் உயிர் சலனம் இருக்கிறது என்கிறார்கள். இப்போ கண் இமையை நம்ம தொட்டோம்னா உடனே மூடிக்குது, அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உயிருக்கு சலனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில சமயம் உடலின் மேல் தோலை கிள்ளுவதால் உடலின் உறுப்புகள் அசைந்தால் உயிருக்கு சலனம் இருக்கிறது என்கிறோம். இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள நம்ம பிடிச்சி கிள்ளுனோம்னா அவங்களுக்குள்ள ஒரு அசைவு வரும்ல, அப்போ அந்த உயிருக்கு சலனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறாக எத்தனையோ சோதனைகளில் இருக்கின்றன. இந்த மாதிரி நிறைய சோதனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு சலனத்தோடு இயங்கும் உயிருக்கு 96 தத்துவங்கள் அல்லது கருவிகள் உள்ளன. சலனத்தோடு இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே இந்த 96 தத்துவங்கள் இருக்கின்றன. முக்கியமாக அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, வாதம், பித்தம், கபம் என்ற உயிர் தாதுக்கள் உயிருக்கு சலனத்தை குறிப்பிட்ட முறையில் சுகதேகிகளிடம் இயங்க செய்கிறது. சுகதேகிகளிடம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தி பர்சன் சொல்லுவோம்ல, அவங்கள தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட உடம்புல சலனத்தை நல்லா இயங்க செய்யுது. உடல் நோயுற்ற காலத்தில் இவ்வாத பித்த கபம் முறையை தவறு இயங்குவதை கொண்டு ஆத்மாவுக்கு சாக்கிரை கனவு அவத்தைகள் விட்டு ஒடுங்க ஆரம்பிக்கும் நிலைதான் நோய் எனப்படும். இப்போ ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டோம் அப்படின்னா வாத பித்த கபத்தில் மாறும். ஒன்றா வாதம் அதிகமாக இருக்கும், இல்லை பித்தம் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், இல்லை கபம் அதிகமாக இருக்கும், இல்லை குறையும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஆத்மாவுக்குள்ள சாக்கிரதை கனவு அவத்தைகள் ஒடுங்க ஆரம்பிக்கும், அதாவது குறைய ஆரம்பிக்கிறது தான் நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே ஆன்மா என்ற நிலையில் சுகதேகிக்கும் நோயாளிக்கும் இருக்கிறது என்பதை ஆராய்வது தான் நாடி என்று விரிவாக கூறப்பட்டது. இப்போ ஆன்மா எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு சுகதேகிக்கும் நோயாளிக்கும் இருக்கக்கூடியதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதா நாடி அப்படின்னு சொல்கிறாங்க. நாடி மூலமாக நம்ம சலனத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாத பித்த கபம் இந்த நாடிகள் மூலமாக தெரிகிறது மூலமாக என்ன பண்ணலான்னா, அதோட மாத்திரை அளவை வச்சு நோய்கள்லாம் வந்திருக்கா, இல்லை அந்த பர்சன் நார்மலாக தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதை சித்தர்கள் ஒரு பாட்டாக சொல்லியிருப்பாங்க. நாடிக்கான பாட்டு என்ன பாட்டுன்னா, நாடி என்றால் நாடியல்ல நரம்பில் தானே, நலமாக துடிக்கின்ற துடிதான் அல்ல, நாடி என்றால் வாதபித்த ஸ்லேர்ப்பணமும் அல்ல, நாடி 70,000 தானல்ல, நாடி என்றால் அண்ட பகிரண்டமெல்லாம், நாடி 7 வகை தோற்றதுள்ளாய் நின்ற, நாடியது ஆராய்ந்து பார்த்தாரானால் நாடியுறும் பொருள் தெரிந்து நாடுவரை என்று கூறியிருக்கிறார்கள். நாடி அப்படிங்கிறது நரம்புல மட்டும் கிடையாது, நலமாக துடிக்கின்ற துடிதான் அல்ல, இது ஒரு துடிப்பும் கிடையாது. நாடி அப்படின்னா வாத பித்த ஸ்லேர்ப்பணமும் இல்லை. நாடி இந்த 72,000 நாடி நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 72,000 நாடியும் நாடி அல்ல. நாடி அப்படிங்கிறது அண்ட பகிரண்டம் எல்லாம் இல்லை. நாடி 7 வகை தோற்றதுள்ளாய் நின்ற, 7 தோற்றம் இருக்குல்ல, அந்த தோற்றம் தான் சொல்கிறாங்க, அதில் நின்ற. இப்போ நாடியை நம்ம ஆராய்ந்து பார்த்து பொருள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. நன்றி.